வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் சிக்கன் வச்சு தம் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே மசாலாவை அரைச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 6 ஏலக்காய், 5 கிராமு, ஒரு 50 கிராம் பட்டை வச்சுருக்கேன். 50 இது இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். இப்போ இது வறுப்பட்டுருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 டைம் கழுவிட்டு இப்போ 20 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பழைய வச்சுருந்தாலும் 30 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் 50 கிராம் போல் ஊற்றிக்கலாம். நெய் 1 ஸ்பூனு, ஏற்கனவே 50 ml ஊற்றிருக்கோம். இதை சேர்த்து 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது காயட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொறுமைனா இதோட நல்லா டீல் கலரில் வரும் பாருங்க. இந்த வாசனை ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம 200 கிராம் போல் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா நீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது கொஞ்சம் பொன்னிறம் ஆற வரைக்கும் அது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராமு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 200 கிராம் போல் தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னு நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுனோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறோங்க. இப்போ இந்த வாடையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இது எல்லாம் இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டும். 1 கிராம் போல் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ போல் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லா பக்கம் நல்லா கலந்து விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மறந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் போல் இஞ்சி, 75 கிராம் போல் பூண்டு சேர்த்து 2 ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஒரு கால்வாசி நம்ம ஒரு லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். இதோடு சேர்த்துருவோம். இப்போது நம்ம தண்ணி வந்து 1/2 கிலோ அரிசி வச்சுருக்கோம். அதில் வந்து அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு. இது கொஞ்சம் நேரம் இந்த கிரேவி வேகட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வெந்துட்டுருக்குது. பாருங்க, நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் இருக்குது. இதில் கொஞ்சம் சிக்கன் வெந்தோடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டிருந்தோம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பற்றலைன்னா நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மீடியமாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா சிக்கன்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏற்கனவே இந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம சிக்கனுக்கு, அதனால் அளந்து வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது, ஒரு கல் போல் தூக்கலாக இருக்கும்போது நம்ம அதுக்கு மேலே உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஏற்றி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். பழைய அரிசியாக இருந்தால் நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இது நல்லா பழைய அரிசிங்கிறனால நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அது தண்ணி கொஞ்சம் கம்மியானங்க நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 50 கிராம் போல் நெய் ஊற்றிருக்கோம். ஒரு 25 கிராம் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லித்தலை லாஸ்ட்டாக மூடிடலாம்.
வச்சுட்டு இப்போ அது மேலே எடுத்து வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வச்சுப்போம். அதுக்கு மேலே தண்ணி இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பொழப்பொழன்னு இருக்குது. அப்படியே நம்ம சூடாக இருக்குது, இன்னும் ஒரு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருவோம். ஆனதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம்.